வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் ஆரம்பிக்க இன்னும் 2 மாதங்கள், அக்டோபர் 6 அல்லது அக்டோபர் 13. ஒஃபிஷியலா டேட் வந்து சொல்லல, ஆனால் நம்ம சொன்ன டேட் தான் ஒவ்வொரு வருடமுமே பிக் பாஸ் டீம் வந்து இறுதியில் வந்து சொல்வார்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்மளுடைய சைட்ல இருந்து கொடுக்கின்ற தகவல்கள் கரெக்டா 4 வருடங்கள் நடந்திருக்கு, இனிமேலே நடக்கும். இந்த வருடங்களும் நம்ம சொன்னது மாதிரியே எல்லா விடயமும் நடந்து கொண்டிருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் தான் கோஸ்ட் அப்படின்னு சொன்னோம். 99% நபர்கள் நேஷனல் மீடியாவில் இருப்பவர்கள் கூட கமல்ஹாசன் இல்லை வேறு நபர் என்று சொல்லிக்குள்ள நான் வந்து பிப்ரவரி மாசத்திலிருந்தே சொல்லி கொண்டிருந்தேன் கமல்ஹாசன் அவர்கள் தான். அது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி என்னுடைய தகவல்கள் கரெக்டா 100% இருந்திருக்கு. சரி, இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு இளைஞர், ஒரு ஆண் போட்டியாளர் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அப்படின்னு சில பிக் பாஸுக்குன்னே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்கள்ல, மீடியாவில் இருக்கிற நண்பர்கள்ல, இப்போ கனடாவில் இருக்கிற ஒரு மீடியா ஒரு என்னுடைய நண்பர் தான், அவங்களுக்கும் சரி வேற சில வாட்ஸ்அப் குரூப்களையும் சரி தகவல் வந்து இப்போ ஒரு மணித்தேவலுக்கு முதல் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதை பற்றி என்னுடைய ஒரு பார்வை உண்டு. சரிங்களா? போன வாட்டி பிக் பாஸ் 7 தமிழுக்கு ஜாழ்ப்பாணம் நல்லூரை சேர்ந்த அவங்க இந்தியாவில எல்லாம் படங்கள் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் இலங்கையில கூட வந்து அவங்களுக்கு ஒரு பியூட்டி ஷாப் வச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட அந்த ஆயுர்வேத அந்த பியூட்டி சிகிச்சைக்கு டிகிரி முடிச்சு அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அவங்க வந்து வருவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் 3வது கட்ட போட்டியாளர் தேர்வில் வந்து அவங்களுடைய பேர் வந்து மாற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ பிக் பாஸ்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முதல் கூட வந்து சில விடயங்கள் மாறும். சரிங்களா? ஓகே, 1 வீக்னா ஒரு 13-14 முதல். ஸோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆண் போட்டியாளர் விவரம் அதில் நம்ம வந்து நிறைய பேச இருக்குது. மக்களோட கருத்துக்கள், அது சில விடயங்கள் ஓகே நான் பேசக்கு உங்களுக்கு வந்து புரியும். சரி, அடுத்தது வந்து ஜனனி அவர்கள் பிக் பாஸ் 6 தமிழ், பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் லாஸ்லியா மரியனேசன் அப்படின்ற ஒரு பெயர் எப்படி மறக்க முடியாதோ அதே போல ஜனனி குணசீலன் அப்படின்ற பேரும் மக்களால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களால் விரும்பத்தக்க போட்டியாளர்கள். சரி, அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் வந்த ஒரு இடம், அவங்க வேலை செஞ்ச ஒரு இடம், அவங்க வந்து பல பேரை தூக்கி விட்டுருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து நான் இதுல சில விடயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். சரிங்களா? சில வதந்திகள், சில பொய்கள், சில விடயங்கள் இப்ப சோசியல் மீடியால போய்க்குள்ள எனக்கு தெரிஞ்ச சில விடயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முக்கியமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இலங்கை போட்டியாளர், பிக் பாஸ் 8 தமிழுக்கு இலங்கை போட்டியாளர் அப்படின்றதுக்குள்ள ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி இப்போ 3வது கட்ட போட்டியாளர் தேர்வில் 3, 2, 1 இல்ல 1, 2, 3 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுல 1வது கட்ட போட்டியாளர்கள் ஃபேவரட்ஸ் லிஸ்ட்ல ஆண் போட்டியாளர் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு. சரிங்களா? அப்ப அதுல யாழ்ப்பாணத்துல இருந்து ஆண் அப்படின்னு பாக்கக்குள்ள கண்டிப்பா ஃபேமஸா இருக்கிற நபர்களை தான் வந்து பிக் பாஸ் டீம் வந்து குறி வைப்பார்கள். பிக் பாஸ் டீம் வந்து அவங்களுக்கு தேவையான நபர்கள் ஒரு நாட்டிலையும் இருப்பார்கள். அவர்கள் மூலம் வந்து இவங்களுக்கு இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்ற தகவல் போகும். அங்க இருக்கிற ஹேட் வந்து ஓகே, அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஓகே இவங்க கூட பேசலாம் அப்படின்னா அவங்களுக்கான அழைப்புகள் போகும். இப்படிதான் லாஸ்ட்லி அவர்களும் வந்தாங்க, ஜனனி அவர்களும் வந்தாங்க. தர்ஷன் வந்தது வேற விதம். அவருக்கு வந்து ஒருத்தங்க இந்தியாவில் இருப்பவங்க ஒரு மாடல், அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வரணும், அவங்களுக்கு பதிலாக அவங்க வந்து தர்ஷனுக்கு வழிவிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் வந்தார்ல சீசன் 6ல ஆண் அவர்கள், அவரோட பேர் வரல, அவருக்கு வந்து அவங்களுடைய உறவு வந்து இந்தியாவில் இருந்துச்சு, அதுவும் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணாங்க, அதனால அவர் அங்க வந்துட்டார் சீசன் 6க்கு. ஓகே, சரி, அப்படி இருக்கக்குள்ள சரி அப்படி ஃபேமஸா இருக்கிற நபர்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள இப்போ டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறவங்க, பாடகர்கள், நடிகர்கள், இல்லை செய்தி வாசிப்பாளர்கள், இவங்க மட்டும் தான் அப்படின்னு இல்லை. அங்க வேற விதமா வேலை செய்பவர்கள், இன்ஜினியர்களா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், இல்ல வேறு துறையை சேர்ந்தவர்களும் சரி பிக் பாஸ்ல வரலாம். தெலுங்குல நடந்திருக்கு, பிசினஸ் மேன் எல்லாம் வந்திருக்காங்க, மலையாளத்திலையும் வந்து நடந்திருக்கு, ஹிந்தியில நடந்து கொண்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது வந்து அந்த ஆண் யார் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஒரு பேர் ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்டெஸ்டன்ட் செலக்ஷன் இதுதான். சரி, இந்த வீடியோ நான் பேச காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ஜாழ்ப்பாணத்துல முக்கியமா இலங்கையில ஒரு வைத்தியர், அவருடைய பேர் வந்து ஃபேமஸா இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த வைத்தியர் அப்படின்னு. அவருக்கு வந்து இன்று நடந்த விடயமும்
தெரியும். சரிங்களா? அவருடைய மனசு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதான் அவர் வந்து சொல்றார். அவர் என்னத்த சொன்னாரு, என்ன பண்ணாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விடயம். இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழ் ஆரம்பிக்க இன்னும் 2 மாதம் 2 நாட்கள், அக்டோபர் 6னா 2 மாதம் 2 நாட்கள் இருக்கு. செப்டம்பர் மாதம் 3வது வீக் வரைக்கும் கூட இந்த பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கான டைம் வந்து இருக்கு. பிக் பாஸ்க்குள்ள போனவர்களே சொல்லியிருப்பாங்க, ஒரு 8 days 10 days முதல் தான் அழைப்பு வந்துச்சு அப்படின்னு. சரிங்களா? அதுவும் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி 3 பேருக்கு கிட்ட வருவாங்க. இப்போ வரைக்கும் இருக்கிற அப்டேட் படி 3 வைல்ட் கார்டு என்ட்ரி சீசன் 8ல இருக்கு. அப்போ அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்றது ஒரு 30 நாட்களுக்கு அப்புறம் இல்லை 40 நாட்களுக்கு அப்புறம் 25 நாட்களுக்கு அப்புறம் தான் வரும். அப்படி பார்த்தா இன்னும் 3 மாசத்துக்கு கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இளைஞரை வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஒரு நபர், நம்ம லாபம் இல்லாமல் எந்த பொருளையும் வாங்க மாட்டோம். அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ்ன்றது கோடிக்கணக்கில் பணம் போட்டு ஆரம்பிக்க போகிற ஒரு ஷோ. ஸோ அப்போ இவங்களை போட்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு வியூவர்ஷிப் வரும், லாபம் வரும் அப்படின்றவங்களுக்கு தான் கால் வந்து போகும். அது அழகை வச்சோ, பணத்தை வச்சோ, இல்லது மக்களோட திறமையை வச்சோ, அல்லது மக்கள் செல்வாக்க வச்சோ இந்த அழைப்புகள் இடம்பெறுவது வழக்கம். இல்லை இன்ஃபுளுன்ஸை வச்சோ இந்த தேர்வுகள் நடைபெறுவது வழக்கம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ வைத்தியர், இப்போ இளைஞர் பேசப்படுற வைத்தியர் அவர்கள் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்குள்ள நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து ஒரு பவர் வந்து இருக்கணும், பணம் வந்து இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல ஒரு நம்ம கூட வந்து ஆட்கள் வந்து இருக்கணும். ஆட்கள்னா என்ன மாதிரி இல்லை, இந்த பசங்க எல்லாம் இல்லை. இதான் உண்மை, நானே சொல்றேன். நம்மள மாதிரி பசங்க எல்லாம் இல்லை, அனுபவம் வாய்ந்தவர்கள். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நானும் படிச்சேன். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். பட் நான் விரும்பினது இந்த தொழில். ஐம் யூடியூபர் அண்ட் அதுக்கப்புறம் தமிழ் சினிமா, மீடியா, ஐம் கேமர் அண்ட் கேமிங் ஷாப். இதுதான் படித்தது. என் அப்பா அம்மாக்காக நான் படித்தேன். சில பேர் கேட்பாங்கல்ல, நீ என்ன படித்தேன்னு, அதுக்கா. சரிங்களா? அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம கூட தெளிவான நபர்கள், அனுபவம் வாய்ந்த நபர்கள், படித்தவர்கள் வந்து இருக்கணும். பக்கபலமாக பணம் இருக்கணும், படித்தவர்கள் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம கூட இருப்பவர்களிடம் சில வசதியானவர்கள் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னுக்குள்ள ஈஸியா வந்து பண்ண முடியும். சரிங்களா? இன்னொருத்தர் பண்ற ஒரு விடயம் இது தவறு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத விட நம்ம கிட்ட பணம் இருந்தா சரி நம்மளே வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்றது பெஸ்ட். எந்த வித இதுவுமே யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இலங்கையில் இருக்கிற வைத்தியர் அவர்களுக்கு இப்போ ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வர சான்சஸ் அதிகம், நாடுகள் தாண்டி. சரிங்களா? வெளிநாட்டில் கூட அவர் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொன்று வரவேற்பார்கள். இப்போ வெளிநாட்டு டிவி ஷோக்களில் கூட அவர்களுக்கு வந்து அழைப்புகள் வரலாம். இதெல்லாத்தையும் விட்டா கூட இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது பல டாக்டர்ஸ் வந்து இந்தியாலையும் சரி இப்போ இலங்கையிலையும் சரி யூடியூப்ல தாங்கள் படித்த படிப்பை வந்து மக்களுக்கு இலவசமாக வழங்குகின்றார்கள். அதுக்கு வந்து நிறைய பேர் பார்க்கிறார்கள். யூடியூப் அதற்கு போல காசை வந்து கொடுக்கும். இப்போ யூடியூப் மூலம் காணி வாங்கினவர்களே பல பேர். 4 வருஷத்துல காணி வாங்கினவர்கள், 5 வருஷம் 6 வருஷத்துல பெரிய வீடு கட்டினவர்களே பல பேர், இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி. உதாரணம் இர்ஃபான் அவர்கள், அவருடைய வளர்ச்சி 2016 வந்து 2017 கிட்டத்தட்ட 7 வருஷத்துல இர்ஃபான் அவர்கள் ஒரு விஐபி. வீடுகளும் சரி கார்களும் சரி, அந்த அளவுக்கு அவருடைய அந்த யூடியூப் தான் அவரை வளர்த்து விட்டது. சோசியல் மீடியா, அவர் யூடியூப்ல இருக்காரு, ஃபேஸ்புக்ல இருக்காரு, டிக்டாக் இருக்கிறார், அதுலயும் இருந்தாரு, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதன் மூலம் அவருக்கு அந்த பண பலமும் சரி, அந்த விஐபி அப்படின்ற ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து அவர் உழைத்து எடுத்தார் தன்னுடைய உழைப்பின் மூலம். அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஆல்ரெடி வந்து வைத்தியர் அவர்கள் ஃபேமஸ், அவருக்கான ஒரு மக்கள், அவரை நேசிக்கிற மக்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இப்ப அவர் வந்து மக்களுக்கு அவர் கற்றது ஒரு வைத்தியம். அப்ப அதை வந்து அவர் இந்த சோசியல் மீடியா மூலம் இலவசமா வந்து வழங்குவதன் மூலம் அவருக்கான அந்த பணங்களும் வரும். இல்ல அவருடைய படிப்புக்கும் திறமைக்கும் வெளிநாட்டுல வந்து அழைப்புகள் வரும் பட்சத்தில் அவர் அங்க வேலை செய்யக்குள்ள அவருக்கான காசுகளும் அதிகம் வரும், சேமிப்புகளும் அதிகம் சேமிக்கலாம். இதெல்லாத்தையும் விட்டா கூட மேபி சில வேலைகள்ல
அவருக்கு பிக் பாஸ்லையோ இல்லை பிக் பாஸ் போன்ற ஷோக்கள்லையோ அழைப்புகள் வந்து அங்கிருந்து காசுகளும் வரும். பிக் பாஸ் போன்ற ஷோக்கு போனால் அவருக்கான ஃபெமி ரசிகர்கள் வந்து இன்னும் அதிகரிப்பார்கள். அதன் மூலம் அவர் வந்து இன்னும் பிரபலமாகி அவரால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அந்த ஏர்னிங் மூலமே அவர் வந்து சொந்தமாக ஒரு வைத்தியசாலையை கட்ட முடியும். ஒரு அவருக்கு இருக்கிற ஃபெமிக்கு ஒரு 7-8 வருஷத்திலேயே அவரால் வந்து கட்ட முடியும். சரிங்களா? உழைப்பின் மூலம் 7-8-10 வருஷத்துல. அப்போ அது வந்து அவர் வந்து அப்போ அவருடைய ஒரு ஹாஸ்பிட்டல், அப்போ அவர் வந்து அங்கே சார்ஜ் பண்ணுறாரு. அவர் ஆசைப்பட்டது போல மக்களுக்கு பல நன்மைகளை வந்து பண்ணலாம். சரிங்களா? நான் இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இலங்கையில இருந்து ஒரு போட்டியாளர் வர்றாங்க அப்படின்றது ஒரு அப்டேட். அது வந்து யாரா வேணுமென்றாலும் இருக்கலாம். முக்கியமா பிக் பாஸ் டீம் வந்து யாரு ஃபேமஸா இருக்காங்களோ, யாருடைய பேச்சு நாடு தாண்டி வருதோ அவங்கள தான் கால் பண்ணுவார்கள். மேபி ஒருவேளை இவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கிழமைக்கு அப்புறம் எல்லாம் தீர்ந்து அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவருக்கு இப்படி அழைப்பு போச்சுதுன்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அப்படி என்பதான் என்னுடைய இது. சரிங்களா? நம்ம ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னா அது வந்து பல பேரை எதிர்த்து இன்னொருத்தங்க செய்யறதை தடுத்து பண்றதை விட அவங்க நல்லது பண்றாங்களோ கெட்டது பண்றாங்களோ வேணாம். ஆனா சரி, அந்த நல்லதை நம்மளே வந்து பண்ணா என்ன அப்படின்றது பெஸ்ட். எந்த தடங்களுமே இருக்காது. நம்மளுடைய பணம், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய திறமை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. டிகிரி எல்லாமே இருக்கு. அப்ப நம்மளே இதை வந்து பண்ணிடலாம். ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துல நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர்க்கு போட்டா காசை சேர்த்து நம்மளே ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி, பெருசாக தான் கட்டணும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி நம்மளே வந்து மக்களுக்கு சேவைகளை வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஒரு வழி ஒன்று. யாருக்குமே எந்த விதமான இதுவுமே இல்லை, இதுவுமே இல்லை. அதே நேரத்தில் வைத்தியர் அவர்களுக்கு வந்து பல பேர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி கருத்துக்களை வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதாவது பல பேர் சொல்றது பொறுமை, நிதானம், அதே நேரத்தில் அவர் கூட நாங்க பேச விரும்புறோம் அப்படின்னு படித்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் பல பேர். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படியான நபர்களை அவர் வந்து கூட வச்சிருக்கணும் என்றதான் என்னுடைய விருப்பம். என்ன மாதிரி சின்ன பசங்களை இல்ல. சரியா? அனுபவம், படிப்பு, பணம் இதெல்லாம் நம்ம கூடவும் இருக்கணும். இதெல்லாம் இருப்பவர்கள் நம்ம கூடவும் இருக்கணும். அப்படி என்றால் தான் நம்மளால நம்ம ஆசைப்பட்ட நல்லதுகளை நம்ம தனித்து பண்ணணும்னா பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு பெஸ்ட் இது ஒன்று. ஸோ இது வந்து நான் பேச காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மேபி அவருக்கு அழைப்பு போகலாம்னு. பிறகு அவர் இல்லை, அவருக்கு போக்க பார்க்கக்குள்ள சில நண்பர்களோட பேசக்குள்ள அவர் வர சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் இப்பயும் வந்து இன்னும் 2 மாதம் 3 மாதத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இப்போ நடக்கின்ற விடயங்களை பார்க்கக்குள்ள ஏன் இப்படி வந்து போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு இருக்கிற ஒரு ஃபெமிக்கு ஒரு வாய்ப்பு வரைக்குள்ள அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் ஆசைப்பட்ட நல்லதை ஒரு 10 வருஷமோ 8 வருஷமோ அவருடைய படிப்பு, அவருடைய உழைப்பு, அதன் மூலம் அவருக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவரை உழைத்து அதை மக்களுக்கு அவர் வந்து செய்யலாம்ல. அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை. முக்கியமா அவருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்ற ரீதியில எனக்கு தோணுன இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? மற்றும்படி அவர் இல்லாத பட்சத்துல கண்டிப்பா வேற சில பேர், இப்ப இலங்கையில இருக்கின்ற வேற சில பேர் வரலாம். அப்படி தகவல் கிடைக்க நாம வந்து சொல்றோம். முக்கியமா நான் இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இப்படியும் நாங்கள் வந்து நல்லது பண்ணலாம். ஏன்னா இப்படியான ஒரு மக்கள் படை வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அப்ப அந்த கிடைச்ச நம்ம ஒரு நல்லதா பண்ண இருக்கோம். அப்ப இந்த மக்கள் படை, இந்த ஃபெமிய நம்ம படிப்பின் மூலமும் இப்ப வெளிநாட்டுல இருந்து வாய்ப்புகள் வந்தா வெளிநாட்டுல போய் நம்ம உழைச்சி இங்க வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து கட்டலாம். இல்ல அப்படின்னா இப்படி பிக் பாஸ் போன்ற பெரிய ஷோக்கள் பணம் கொட்டி தர இதுகளில் வந்து வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்ல அப்படின்னா இப்பதான் நிறைய சோசியல் மீடியால நம்ம படித்த நல்ல விடயங்களை இலவசமா நம்ம வழங்கிக்குள்ள நம்ம எந்த தளத்துல நம்ம வழங்குறோமோ, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம் வாங்கி அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. ஒரு வீக்கும் காசு வரும். இவர் வந்து ஒரு வீடியோ போட்டாலே லட்சக்கணக்கான பேர் வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அவருக்கு ஈஸியா நடக்கக்கூடியது. இப்ப இர்ஃபான் போன்ற நபர்களுக்கு ஆரம்பத்தில் இப்படியான சப்போர்ட்டே இல்லை. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து வளர்ந்தாரு. இர்ஃபான் அவர்கள் 7-8 வருஷம் ஆச்சு இர்ஃபானுக்கு ஒரு வீடு கட்டி இதெல்லாம். பட் இவருக்கு ஆல்ரெடி ஒரு படை ஒன்று இருக்கு. அப்ப அதை வந்து அவர் இப்படியும் யூஸ் பண்ணி அவர் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. சரிங்களா?
ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்கள், ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு இது இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க வேலை செய்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் டீம் வந்து கால் போனது. அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இன்னும் சஜஷன்ல இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஜனனி அவர்களோட நம்பரை வந்து கொடுத்துருந்தாங்க. ஜனனி அவர்கள் அவங்களோட பேசியிருந்தாங்க. நான் சொல்ற விடயம் என்ன அப்படின்னா, ஜனனி அவர்கள் வேலை செய்த ஒரு இடம், அவங்க வந்து பல பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அவங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து பல பேருக்கு நல்ல உதவிகள் வந்து செஞ்சிருக்காங்க. பல கஷ்டப்பட்டவர்களை வெளியில வீடியோ போட்டு காமிக்காம இருந்தாங்க, உதவி செய்யறேன் அப்படின்னு காமிக்காம பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்காங்க. அப்படி நல்ல மனம் படைத்தவர்கள் தான் அந்த நிறுவனத்தில் இருக்கிறார்கள். சரிங்களா? அவங்களும் நல்லவங்க தான். அவங்க பல பேரோட வாழ்க்கையை நல்ல மாதிரி மாத்திருக்காங்க. மேபி இந்த பிக் பாஸ் சீசன் 8 கூட அங்கிருந்து கூட ஒருத்தங்க வந்து வரலாம். ஸோ அப்போ இப்போ சில விடயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சுது, அந்த அவங்கள பற்றி, அந்த நிறுவனத்தை பற்றி வர்றதுகள் எல்லாம். அப்படி அது அவங்க சொல்ற அப்படி அவங்க சொல்லிக்குள்ள எனக்கு அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்ச, ஏன் நம்ம பிக் பாஸ்லயே ஒரு பொண்ணு அந்த நிறுவனத்திலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களும் நல்ல ஒரு நிறுவனம் தான். பல மக்களுக்கு, கஷ்டப்படுற பல பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குடும்பங்களுக்கு நிறைய உதவிகள் கடந்த பல வருடமா அவங்க செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் மக்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது, யார் இந்த வாட்டி இலங்கையில இருந்து, ஜாழ்ப்பாணத்திலிருந்து வர்றாங்க அப்படி என்பது. ஸோ பிக் பாஸோட போட்டியாளர்கள் அப்படி என்பது கடைசி 10 நாட்களுக்கு இருக்கைக்குள்ள மாறக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? அதனால தான் 3 கட்ட போட்டியாளர்கள் லிஸ்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு 20 பேர் 22 பேருக்கு மட்டும் கோல் போகாது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கிட்ட கோல் போய் கடைசியில் அதுல இருந்து ஒரு 20, 22, 23 பேர் தான் தெரிவு செய்யப்படுவார்கள். சரிங்களா? அதனால நம்ம இப்ப சொன்ன பேர் அப்ப வரல அப்படின்னு சில பேர் விளங்காம புரியாம வந்து கேட்பார்கள். அதுக்காக நான் இந்த தகவலையும் சொல்லியிருக்கேன். நன்றி.